நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏய் உன்னதான் வாடாங்க. ஆறுமுகம் வண்டி எடுங்க. ஆறுமுகம் சார், நீங்க ஒன்றும் பேச வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க டென்ஷனாகி உளறி கொட்டி எங்களை மாட்டி விட்டுறாதீங்க, சரியா? சரிங்க சார். தைரியமா இருங்க, நான் இருக்கேன். ஏய், நான் இருக்கேன்ல. வாண்ணா வரமாட்டீங்களா சார்? ஏன் டிரைவர் வாண்ணா வரமாட்டியா? அதை விடுங்க, வண்டி ஏன் நிறுத்திருக்கீங்க? என்ன விஷயம்? வண்டியில் என்ன இருக்கு? வண்டிக்குள்ள நாங்க இருக்கோம். செக் பண்ணலாமா? என்ன சார், நம்பிக்கை இல்லையா? நான் டிஜிபி செந்தமிழரசியோட மகன். அம்மாக்கு ஃபோன் பண்ணி தரேன், பேசுறீங்களா? நீங்க சொன்னா நாங்க நம்பணுமா? சார், ஆமா சார், இவர் அரசு மேடத்தோட மகன் தான் சார். சாரி சார். இட்ஸ் ஓகே, உங்க கடமையை தானே செய்றீங்க. இது என்னோட வைஃப் செல்வராணி. ரொம்ப நாளா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் போக நேரம் கிடைச்சது, அதான் போய்கிட்டு இருக்கோம். ஆமா சார், அரசு மேடத்தோட மருமக தான் அவங்க. வணக்கம் மேடம். வணக்கம். அது ஒன்றும் இல்லை சார், ஆந்திராவில் இருந்து 3 கிரிமினல்ஸ் தப்பிச்சு வந்துட்டாங்க. அவங்கள பிடிக்க தான் இந்த செக்அப் சார். நீங்கள் ப்ராப்ளம் சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஆறுமுகம் வண்டி எடுங்க. எந்திரிச்சு உட்காருங்க. பிரச்சனை இல்லை, எந்திரிச்சு உட்காருங்க. சார், இப்பதான் சார் உயிர் போய் உயிர் வந்திருக்கு. பரவாயில்ல, சரியா உட்காருங்க. இப்ப புரியுதா எதுக்கு கூட வர சொன்னேன்னு? எனக்கு இந்த மாதிரி நடக்கும்னு நல்லா தெரியும். ஒருவேளை நான் தனியா வந்திருந்தா வண்டியை செக் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் எல்லாரும் ஸ்டேஷன்ல தான் உட்காந்துருக்கணும். கூட லேடிஸ் வந்ததால கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. ஆறுமுகம் பார்த்து போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாக போங்க. பீட்ரு, ஐயா, இந்த 5 தொகுதி இடைத்தேர்தலில் ஏதாவது ஒரு தொகுதியில் ஒன்று நிறுத்தலான்னு பார்த்தேன். சீட்டு கிடைக்கல. பொது தேர்தலில் வாங்கி கொடுத்துட்றேன். சரிங்க ஐயா. கவலைப்படாத. சரிங்க ஐயா. ஆனால் எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிட்டா நீ என்னை மதிக்கணும், அதான் முக்கியம். அதெல்லாம் மதிப்பையா. எதுக்குயா? ஏன் வண்டி நிறுத்திட்ட? வழியில போலீஸ் ஜீப் நிக்குதுயா. முன்னெல்லாம் வீட்டுக்கு வந்து தீபாவளி ஆனா வாங்குவாங்க. இப்ப போற கார வழிமறிச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? 1க்கு 3 பேர் நிக்கிறானுங்க. தீபாவளி, நியூ இயர், பொங்கல் 3க்கும் மொத்தமா வாங்க வந்துட்டானு போல இருக்கு. பீட்ரு ஐயா, இந்த பணத்தை போய் அவனகிட்ட கொடுத்துட்டு வா. பத்தலைனா வீட்டுக்கு வர சொல்லியா? ஐயா கொடுத்துட்டு வர சொன்னாரு. பத்துலேன்னா வீட்டுக்கு வர சொன்னார் சார். எனக்கு பணம் வேண்டாம், அவர் தான் வேணும். சொல்கிறோம்ல, போ. என்னையா பத்தலையாமா? பணம் வேணாம் ஐயா, நீங்க தான் வேணும்னு சொல்றாங்க. பணம் வேணா நான் தான் வேணுமா? என் மேல அவனுக்கு அவ்வளோ பாசமா? ஏயா ப்ரொமோஷனுக்காக என்ன தேடுறானுங்களோ? இப்போதானே என் 4-5 பேருக்கு ப்ரொமோஷன் வாங்கி கொடுத்தேன். ஏன் பீட்ரு, எதுக்குன்னு நீ கேட்டியா? அவரு எனக்கு பயப்பட மாட்டேங்கிறாரியா, உங்களுக்கு தான் பயப்படுறாரு. நீங்க வாங்க. என் மேல அவனுக்கு ரொம்ப பயம் போல இருக்கு, அதான் பக்கத்துல வராம தூரத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. யோ இன்ஸ்பெக்டரே, ஒன்னதாயா
அடவா. ஏயா ஐயா நான் ஒரு கையை ஆட்டி கூப்பிடுறேன், அவன் கொஞ்சம் கூட மதிக்காம ஒரு விரலை ஆட்டி கூப்பிடுறான். மரியாதை ரொம்ப குறைவா இருக்கு ஐயா. நான் இறங்கி போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. இது வரைக்கும் என்ன பார்த்த போலீஸ் அதிகாரிகள்லாம் சல்யூட் அடிக்கிறதுக்கு தாயா கையை தூக்கியிருக்காங்க. ஒத்த வரல ஆட்டி வான்னு கூப்பிட்ட மொத ஆளு நீதாயா. ஜீப்ல ஏறீங்களா? ஜீப்லையா? எதுக்கு? உங்களை டிஜிபி மேடம் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வர சொன்னாங்க. எது? அரெஸ்ட் பண்ணி கூட்டு வர சொன்னாங்களா? எதுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வர சொன்னாங்க? அது அவங்களே சொல்லுவாங்க, ஜீப்ல இருங்க. என்னது? அவங்களே சொல்லுவாங்களா? யோ, அரசிக்கு போன் போடியா, போன் போடியா, நான் அவங்க கிட்ட பேசுறேன். போன் போடியா. இங்க நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு தான் அசிங்கம். மரியாதை ஜீப்ல இருங்க. இதை நீ மரியாதையா தானே சொல்ற? யோ இன்ஸ்பெக்டர், என் பொண்டாட்டி எனக்கு பிடிச்ச மொச்சக்கொட்டை குழம்பு வச்சிருக்காயா? நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்ட உடனே உனக்கு ஃபோன் பண்ணுறேன். நீ விலங்கோட வீட்டுக்கு வந்துரு, அரெஸ்ட் பண்ணி கூட்டு போ. நீங்க வண்டியில் ஏறலன்னா நல்ல தம்பி என்கவுண்டரில் போட்ட மாதிரி உங்களையும் போட சொல்லியிருக்காங்க. பரவாயில்லையா? அப்போ நீங்க எல்லாம் ரெடியா துப்பாக்கியோட தான் வந்திருக்கீங்களா? யோ, ஜீப்புல எல்லாம் ஏறினா அசிங்கமா இருக்குங்கய்யா. நான் வேணா என் கார்ல வந்துடவா? கடைசியா சொல்றேன், ஜீப்ல ஏற போறீங்களா இல்லையா? ஏயா, இப்படி அன்பா சொல்லியிருந்தா பேசாம ஏறி இருப்பேன்ல. பீட்ரு ஐயா அரசி மேடம் என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? நான் இவங்க கூட போய் பேசிட்டு வந்துடுறேன். நீ கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போ, நான் வீட்டுக்கு வந்துடுறேன். ஹலோ. என்ன சார் இப்படி பண்ணீங்க? இனிமே அவங்கள நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் உங்களுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்துட்டேன். அந்த கிரிமினல்ஸை காப்பாற்றதான் மேடத்தோட பேரை யூஸ் பண்ணீங்களா? அப்படி ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரிக்கு இப்படி ஒரு மகன், சே, நினைச்சாலே கேவலமா இருக்கியா? டிஜிபியோட மகங்கிற மரியாதைனால தான் உன்னை விட்டேன். இல்ல அந்த 3 பேரை உன்னை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிருப்பேன். யோ, அந்த அம்மாக்கு நீ எப்படியா மகனா வந்து பிறந்த? பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவியா? உன்ன மாதிரி ஆளுங்க இப்படி மோசமான வேலையை பண்ணா இந்த மாதிரி ஆளுங்க என்ன வேணா பண்ணுவாங்கய்யா. கோர்ட்டு வாசல்லையே பொம்பளைய வச்சு ரேப் பண்ணுவாங்கய்யா. மேடம் மேல நாங்க வச்சிருந்த மரியாதை உன்னால போச்சியா? ஜாமீன் தானே வாங்கி கொடுத்துருக்க, அவனுங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏயா, அரசி தானே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அரசியை காணோம். அவங்க வருவாங்க, நீங்க உட்காருங்க. ஒரு ஆப்பிள் ஜூஸ் சொல்லு. ஹலோ, தரையில் உட்காருங்க. எது? தரையில உட்கார்றதா? ஏயா, யாரு தரையில உட்கார சொல்ற? இந்த சிங்கத்தை தரையில உட்கார சொல்றியா? ஏன் நீங்க தரையில உட்கார்ந்ததே இல்லையா? உட்கார மாட்டேயா. தரையில உட்கார சொல்றானுங்க. எஸ் சார். ஷூட்டிங் ஆர்டர் கிடைச்சிடுச்சா? உடனே எடுத்துட்டு டிஜிபி ஆபீஸ் வாங்க. யோ யோ யோ, எதுக்குயா? எதுக்கு? இந்த நாட்டுல தரையில உட்காராத தலைவருங்க யாராவது இருக்காங்களா? அப்போ உட்காருங்க. இப்படி அன்பா சொல்றப்ப நான் உட்காராம இருப்பனையா? ஹலோ, வேட்டி அவுத்துட்டு உட்காருங்க. எது? வேட்டி அவுத்துட்டு உட்கார சொல்ற? என்ன அரெஸ்ட் பண்ணி தானே கூப்பிட்டு வர சொன்னாங்க. வேட்டியவா அவுக்க சொன்னாங்க? நான் வரும்போது எம்பிக்கு ஃபோன் பண்ணனா, இல்ல எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணனா, இல்ல மந்திரிக்கு தான் ஃபோன் பண்ணனா?
அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தா என்ன ஜீப்ல ஏற விட்டுருப்பாங்களா? நான் தான் ஃபோன் பண்ணாம உங்க கூட வந்தேன்ல. அப்புறம் எதுக்கே வேட்டி அவுக்க சொல்றீங்க? நீ அவுக்குறியா இல்ல நான் அவுக்கட்டுமா? அவுக்க மாட்டேயா. நீ போய் ஷூட்டிங் ஆர்டர் வாங்கிட்டு அப்படியே வரும்போது எக்ஸ்ட்ரா புல்லட்ஸ் வாங்கிட்டு வா. யோ யோ இரியா, இரியா. உனக்கு வேட்டி அவுக்கணும் அவ்வளவுதானே? அன்பா தானே சொல்றீங்க? அவுக்க மாட்டானா நானு? ஏயா வேட்டியை தானே அவுக்க சொல்றீங்க? போதுமாயா? போதுமா? என்ன இப்படி ஆடுது? அன்றாயர் தைக்கும் போதே சொன்னேன், பேண்ட் மாதிரி நீளமா தைடான்னு. அந்த டெய்லர் கேட்கல. வெளியே போனதும் டெய்லரை மாத்தணும். என்ன அசிங்கமா இருக்கு? உட்காந்துக்கட்டுமா? யோ உட்கார தானே சொன்னோம். இரியா. ஏயா இவ்வளவு பாசம் காட்டுறீங்க? நீங்க வேட்டி அவுக்க சொன்னது நல்லதுக்கு தாயா. உட்கார்றதுக்கு இதாயா வசதியா இருக்கு. சட்டையை கழட்டு. எது? சட்டையை கழட்டுறதா? யோ இது பைல்வான் பாடியா? பார்த்தா பயந்துருவீங்கயா. சட்டையை கழட்டியா இல்லையா? ரொம்ப அவசரப்படுறியா? வணக்கம்மா. என்ன சிங்கம் தரையில உட்கார்ந்திருக்கீங்க? நீங்க தான் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து தரையில உட்கார வைக்க சொன்னீங்கன்னு இந்த 3 பிரதர்ஸ் சொன்னாங்க. அண்டர்வேரோட வந்திருக்கீங்க. வீட்ல இருந்து வரும்போது வேஷ்டி கட்டிட்டு வர மறந்துட்டீங்களா? வேட்டி கட்டிட்டு தான் வந்தேன். இவங்க தான் அன்பா அவங்க சொல்லிட்டாங்க. கூட்டிட்டு வாங்கன்னு தானே சொன்னேன். அரெஸ்ட் பண்ண சொன்னேனா? போலீஸ் ஜீப்ல ஏத்தி கூட்டிட்டு வந்தாங்கம்மா. போலீஸ் ஜீப்லயா கூட்டிட்டு வந்தீங்க? நீங்க 2 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா சட்டையை கழட்டிருப்பாங்கம்மா. அப்போ ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா அடிச்சு தோச்சு காய போட்டிருப்பாங்களா? அதே மூட்ல தான் இருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. உங்களை யாரு எப்படி நடத்தணும்னு தெரியாதா? இவர் எவ்வளவு பெரிய ஆள்னு தெரியுமா? இவரோட செல்வாக்கு என்னன்னு தெரியுமா? இவரை போய் வேட்டியாவுத்து தரையில உட்கார சொல்லிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா திட்டுங்கம்மா. சிங்கப்பெருமாள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க பழைய கேஸ் எல்லாம் தோண்டி எடுத்து கேஸ் போட்டு உள்ள தள்ளவான மிரட்டின. பயந்து போய் நான் சொன்னபடியெல்லாம் கேட்டீங்க, சொன்னதெல்லாம் செஞ்சீங்க. உங்க மேல ஆக்ஷன் எடுக்காம விட்டதும் இப்ப அடியோட மாறிட்டீங்க. எனக்கு தெரியாம யார் யார் கூடயோ தொடர்பு வச்சிருக்கீங்க. அவங்க சொல்றபடியெல்லாம் நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏதோ என்னால முடிஞ்ச பப்ளிக் சர்வீஸ்னு நினைச்சேன். கிரிமினல் சொல்ற வேலை எல்லாம் செய்யறதுக்கு பேர் பப்ளிக் சர்வீஸா? அந்த ஃபைல் எடுங்க. இது என்ன ஃபைல் தெரியுமா? உங்க பழைய கேஸ். ஓபன் பண்ணவா? உள்ள போறீங்களா? விஸ்வநாதன் கூட தொடர்பு வச்சிருக்கீங்களே, அதுக்காக உங்களை தெருவுல ஓட விட்டு சொல்லணும். நீங்க சிங்க பெருமாளா இருக்கணுமா அசிங்க பெருமாளா இருக்கணுமா? இல்லம்மா, நான் சிங்க பெருமாளா தாமா இருக்கணும். அப்ப நான் சொல்றது நீங்க கேட்கணும். கேப்பீங்களா? உங்களை தான் கேட்கிறேன். கேக்குறமா. இடையில நீங்க எங்கிட்ட எதுவுமே சொல்லலையா? அந்த கேப்ல தான் நான் அவங்க சொன்னதை கேட்டுட்டேன். இனிமே நீங்க சொன்னது மட்டும் தான் கேட்பேம்மா. சொல்லுங்கம்மா. விஸ்வநாதனை அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். போலீஸ் இன்ஃபார்மரா மாறணும். காட்டி கொடுக்கணும்னு சொல்றீங்க. தப்பு பண்றவங்கள காட்டி கொடுக்குறேம்மா. ஓகேம்மா. வேட்டி எடுத்து கொடுங்க. நானே எடுத்துக்கிறேம்மா. இங்க நடந்ததை நான் வெளியே சொல்ல மாட்டேன். நீங்களும் சொல்லிடாதீங்க. வரட்டுமா? தீபாவளிக்கு வீட்டுக்கு வாங்க. நீங்களும் வந்துருங்க.
சாப்பாடு எடுத்து வைக்கவா? அது அப்புறம் பார்த்துக்கலாம் கலை. கணக்கில் ஒரு 1500 குறையுது. எங்கே குறையுது ஏது குறையுதுன்னு புரியல. சரி விட, 1500 ரூபாய் தானே, பார்த்துக்கலாம். பணத்தை அப்படி அசால்ட்டாக நினைக்கூட கலை. 10 பைசா இருந்தாலும் பெருசாக நினைக்கணும். கரெக்டு தான். சரி, செல்வராணி கிட்ட பணம் வாங்கி ஸ்பீடு வட்டி கொடுத்தல, வட்டியை வாங்கி அதை அப்படியே செல்வராணி கிட்ட கொடுத்துடுறேன். இதில் நமக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கு? என்ன கலை சொல்கிற? பாட்டி நம்மளை தேடி வரப்போ பணம் இல்லைன்னு சொன்னா அடுத்த வாட்டி நம்மகிட்ட வரமாட்டான். அதான் வேற எங்கேயா வெளியே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம்னு நினச்சேன். அதனால செல்வராணிட்ட வாங்கி கொடுத்தேன். சரி. ஹே, வா செல்வராணி. ஹாய் கலை. ஏ வா. பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா. உனக்கு ஆயுசு 100. நான் எத்தனை வருஷம் வாழ போறேங்கிறதுல எனக்கு கவலை இல்லை கண்ணன். நான் கொடுத்த பணம் திரும்பி வந்துருச்சா? இன்னும் வரல செல்வராணி. வரலன்னு சொன்னா எப்படி? ஒண்ணு பணம் வரணும், இல்ல வட்டி வரணும். வட்டியாவது வந்துச்சா? அது ஒன்றும் வரல செல்வராணி. என்ன கண்ணா இவ்ளோ அசால்ட்டா பதில் சொல்றீங்க? 1 ரூபாயா 2 ரூபாயா 25 லட்சம்? அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை செல்வராணி, பணம் வந்துடும். இவ்ளோ கூலா பதில் சொல்றீங்க? உங்க பணமா இருந்தா இவ்ளோ அலட்சியமா பதில் சொல்வீங்களா? ஏய், என்ன டக்குன்னு ஒரு மாதிரியா பேசுற? பணம் வரலன்னா பின்ன எப்படி பேசுவாங்க? இரு, பார்ட்டி கிட்ட நானே பேசுறேன். ஹலோ தனபாலன், எங்க இருக்கீங்க? யார் நீங்க? தனபாலன் இல்லைங்களா? அவர் கொஞ்சம் பேச சொல்லுங்களேன். அவர்லாம் இப்ப பேச மாட்டாரியா? ஏன், எங்க இருக்காரு? அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? என்ன கண்ணா, என்னாச்சு? என்ன கண்ணா? என்ன, அவருக்கு வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கியா? ஆமா சார், நிறைய பணம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் திரும்ப வராது. எது கேட்கறதுனாலும் ஸ்டேஷனுக்கு வந்து கேளு. சார் சார் சார், ஒரு நிமிஷம் விட்டு கொடுங்க சார். சார் சார், என்னாச்சு கண்ணன்? ஏதா பிரச்சனையா? கலை, நம்மகிட்ட கடை வாங்கின தனபாலன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அப்ப என் பணம் போச்சா? அவ்வளவுதானா? எனக்கு முதல்ல தெரியும். இரு செல்வராணி, இரு. போலீஸ் ஸ்டேஷன் போய் என்னன்னு பாப்போம். இரு. ஐயோ, போலீஸ் ஸ்டேஷனா? உதவிக்கு தெரியாம கொடுத்தது. சரி, என்னன்னு போய் பாப்போம். என்னன்னு போய் பாப்போம், வாங்க. வணக்கம் சார். யோ, என்னையா நீங்க இருக்க? அவன் இருக்க வேண்டிய இடத்துல தான் சார் இருக்கான். ஏகப்பட்ட பேர்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்திட்டான். சரியான ஃப்ராடுக்கார பைய. சார், என்கிட்ட பணம் வாங்கியிருக்கான் சார். நீங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா கொஞ்ச நாள் தூக்கி உள்ளே வைப்பீங்க. அப்புறம் நான் வெளியில் வந்துடுவேன். பணம் வாங்க முடியுமா? பார்த்தீங்களா சார், உங்க முன்னாடி ஒரு நக்கலா பேசுறானு. யோ, பணத்தை கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது பிரதர். பிரதர், நான் ஏற்கனவே திவால் ஆயிட்டேன்னு கோர்ட்டில் எனக்கு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. பிரதர், என்னை இப்போ ஸ்டேஷனில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நீங்கள் மட்டும் என்னை டார்ச்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்பீடு வட்டிக்கு விடுறீங்கன்னு உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து உங்களை உள்ளே தள்ளிடுவேன். அதுக்கப்புறமா 2 பேரும் ஜெயிலில் சீட்டாடிட்டு தான் இருக்கணும். என்னையா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுற? நான் இவங்க கிட்ட பணம் வாங்கி கொடுத்தையா? நீ யார்கிட்ட வாங்கினா எனக்கு என்ன? வட்டிக்கு ஆசைப்பட்டு தானே எனக்கு பணத்தை கொடுத்த. இப்ப நீ கூடு. நீ பணம் கொடுக்கல, ஸ்டேஷன் கூட பார்க்க மாட்டேன். ஆச்சு நிமித்துறாயோ? என்ன நிமித்திடுவா? நிமித்து பாப்போம். நிமித்தியா? நிமித்தியா? என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? நிமித்தியா? நிமித்தியா? சுமாரியா, ஸ்டேஷனுக்கு வந்து நீங்க கத்திக்கிட்டு இருக்கீங்க. சார், என் பணம் 25 லட்சம் ரூபாய் அவனுக்கு கொடுத்துருக்கேன். 25 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தனா காலையிலே இன்கம் டாக்ஸ் காரன் வந்து கணக்கு கேட்பான். கணக்கு வச்சிருக்கீங்களா? அவன் ரிலீஸ் ஆகி வெளியில வந்த பிறகு பாத்துங்க சார். மொத்த படத்தை முடிக்கிட்டான் சார். வயிறு எரியுது சார். யோ,
அயோக்கியனுக்கு பணம் கொடுத்தா அல்வா தான் கொடுப்பான். போயா. சார் எப்படியா பணத்தை வாங்கி கொடுங்க சார். கொடுக்கும்போது என்கிட்ட கேட்டா கொடுத்தீங்க. போயா. பணம் இல்லைன்னு தெனாவட்டா பதில் சொல்றான் உதய். பணம் வாங்கின அவனுக்கு தண்டனை கிடைக்காதான், பணம் கொடுத்த எனக்கு தண்டனை கிடைக்கணும் மிரட்டுறான். யாருக்கு தண்டனை கிடைச்சா எனக்கு என்ன? நான் கொடுத்த பணம் எனக்கு திருப்பி வரணும். என்ன பேசுறீங்க செல்வராணி? அப்போ கண்ணனுக்கு தண்டனை கிடைச்சா கூட பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு உங்க பணம் வேணும் அப்படித்தானே? அப்படி அவ என்ன தப்பா சொல்லிட்டா? என்னமோ உன் புருஷனை தூக்கி உள்ள வச்ச மாதிரி பேசுற. இல்ல, ஒருத்தவங்களுக்கு பணத்தை கொடுக்கும்போது அவங்க நல்லவங்களா நாணயமா பணத்தை திருப்பி கொடுப்பாங்களான்னு பார்த்துல கொடுத்துருக்கணும். இது பாருங்க, இதுக்கு முன்னாடி அவர் எங்க கிட்ட நிறைய வாட்டி பணம் வாங்கியிருக்காரு, நாணயமா திருப்பி கொடுத்துருக்காரு. அந்த நம்பிக்கையில தான் உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கி கொடுத்தோம். அவன் நல்லவனே நீங்க நம்பல, அதுக்காக நான் நம்ப முடியாது. அவனை நம்பி நான் பணம் கொடுக்கல, நான் கண்ணனை நம்பி தான் கொடுத்துருக்கேன். எனக்கு கண்ணன் தான் செட்டில் பண்ணணும். அவர் எப்படி திருப்பி கொடுப்பாரு? இது பாருங்க, உங்க பணம் மட்டும் தான் போச்சா? எங்க பணமும் சேர்ந்துதான் போச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஃபினான்ஸ் பிசினஸ்ல இதெல்லாம் ரொம்ப சகஜம். இப்படி அவசரப்பட்டாலாம் பணம் வாங்க முடியாது. பொறுமையா தான் இருக்கணும். என்ன என்ன பொறுமையா இருக்கணும்? எதுக்கு பொறுமையா இருக்கணும்? உங்க வீட்டு காசா நான் கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க. சண்டை போட்டா பணம் திரும்ப வந்துருமா? டேய் என்னடா உதய் இப்படி பேசுற? பணம் வாங்குறது ஒரு வழி சொல்லுவேன்னு பார்த்தா பணம் வராதுங்கற. என்னடா சொல்ற? வராத பணத்தை வராதுன்னு தான் சொல்ல முடியும். வக்கீல் பேசுற பேச்சா தம்பி இது? ஸ்டேஷனுக்கு போய் அவன் சட்டையை புடிச்சு பணத்தை கூடுறான்னு கேக்குறத விட்டுட்டு வராதுன்னு சொல்றீங்க? நீங்க சொல்ற மாதிரிலாம் என்னால செய்ய முடியாது. நான் செய்யவும் மாட்டேன். சரி, சட்டையை புடிச்சு கேட்க வேண்டாம். அட்லீஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் ஆது கொடுக்கலாம்ல? கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்ற? சொல்லுடி, என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? ஸ்பீட் வட்டிக்கு பணம் கொடுத்தோம், வாங்கினவன் ஏமாத்திட்டான்னு சொல்லணுமா? அது எங்க அம்மாவுக்கு தான் அசிங்கம். அரசியோட பிள்ளைங்க ஸ்பீட் வட்டிக்கு பணம் கொடுத்து பழைக்கிறாங்கன்னு இந்த ஊருக்கே தெரியணுமா? எங்க அம்மாவை அசிங்கப்படுத்துற மாதிரி நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். என்னக்கண்ணா இப்ப தலையை தொங்க போட்டு என்ன பிரயோஜனம்? இந்த வட்டி தொழில் ஆரம்பிக்கும் போதே சொல்லல இந்த மாதிரி தொழில் வேணான்னு? கேட்டியா நீ? எல்லாருமே பணம் வருதுன்னு சந்தோஷப்பட்டீங்க, கூடவே பாவம் வருதுன்னு யோசிச்சு பாத்தீங்களா? இத பாரு கலை, எவனோ ஒருத்தன் நம்மள ஏமாத்தல. நம்ம அம்மாக்கு செஞ்ச துரோகத்துக்கு கிடைச்ச தண்டனை இது. பெத்த தாய்க்கு துரோகம் நினைச்சா யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. ஏண்டி, எங்க அம்மாவை அவமானப்படுத்த நீ என்ன என்னெல்லாம் பண்ண வச்ச? கேவலம் பணத்துக்காக எவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ண வச்ச. அன்னைக்கு செஞ்ச தப்புக்கு நான் ஜெயிலுக்கு போயிருந்தா நீ என்னடி பண்ணிருப்ப? அந்த அவமானம் தாங்க முடியாம நான் தூக்குல தொங்கிருந்தா உன் நிலைமையை யோசிச்சு பாத்தியா? சொல்லுடி, அப்ப பணத்துக்காக என்ன கொல்லவும் தாங்க மாட்டல? என்ன உதய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? இவ்வளவு நாளா என் மனசுல அடக்கி வச்சிருந்தத இன்னைக்கு கொட்டறேன்டி. எங்க ரெண்டு பேருக்கும் கிடைச்ச தாய் மாதிரி இந்த உலகத்துல வேற யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கடி. உனக்கு கிடைச்ச மாமியார் மாதிரி இந்த உலகத்துல வேற யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கடி. அப்படிப்பட்ட தாயை நாங்க பிரிஞ்சு தனியா வாடுறோமே, இந்த தண்டனை பத்தாதுரி. இன்னும் அனுபவிக்கணும்டி, இன்னும் தண்டனை அனுபவிக்கணும். என்னங்க இது அநியாயமா இருக்கு? பணம் போயிடுச்சு, அதை எப்படி திரும்ப சம்பாதிக்கணும்ங்கறத யோசிக்கிறத விட்டுட்டு என்னமோ தண்டனை கிடைக்கணும் சாபம் விடுறவே பேசிட்டு இருக்கீங்க. ஏய் செல்வா, என்ன இது? உன் புருஷன் என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு, நீயும் கேட்டு சும்மா இருக்கற. என்ன ஏதுன்னு கேளு. போதும். போதும். நீ சொல்றத கேட்டுதான் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிக்கிறோம். இனியும் உன் பேச்சு கேட்டுட்டு இருந்தோம் இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லாம தெருவுல தான் நிக்கணும். ஓஹோ, என்னாலதான் நீங்க கெட்டு போயிட்டீங்களாமா? ஆமா, உன்னாலதான் நான் கெட்டு போனேன். அன்னைங்கிறவ அம்மா மாதிரி இருக்கணும், வாழ்றதுக்கு வழி சொல்லணுமே தவிர வாழ்க்கையை கெடுக்க கூடாது. நல்லா இருக்குமா? நீ பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. உன் புருஷன் உன் மேல சந்தேகப்பட்டு விட்டு விட்டு அமிச்சா பாரு. அந்த கேப்ல வேற ஒருத்தியோட சுத்திட்டு கிடந்தான். அப்ப உனக்கு ஆதரவா இந்த அண்ணி தான் பேசிட்டு கிடந்த. அது கூட பரவாயில்ல.
பணத்தாசை புடிச்சு புருஷனையே தப்பு பண்ண வச்ச. அத பணத்தெல்லாம் நல்லா அனுபவிச்சுட்டு இப்ப வந்து நான் தப்பு பண்ணேன்னு சொல்றியா? உன்ன மாதிரி பொம்பளைங்க இருக்கிறதுனால தாண்டி பல குடும்பங்கள் கெட்டு குட்டிச்சவரா போகுது. என்ன மாதிரி பொம்பளையால குடும்பம் கெட்டு போதா இல்ல ஒன்ன மாதிரி பொம்பளையால குடும்பம் கெட்டு போதா? இனிமே இந்த வீட்ல காலை வச்ச உன் காலை வெட்டிடுவேன். அண்ணியே, இவங்க எல்லாரும் முன்னாடி கை நீட்டி அடிச்சிட்டல. இருடி, இப்ப போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்றேன். அண்ணன் கிட்டயா? உன்னை அடக்கி வைக்காம இப்படி ஆட விட்டுட்டு இருக்கால, அவனையும் சேர்த்து அடிப்பேன். போய் சொல்லு. ஏய், பாத்துக்கறேன்டி, உன்னை பாத்துக்கறேன். போ பாரு. முதல்ல உன் குடும்பத்தை போய் பாரு, அப்புறம் இங்க வந்து பேசு. குடும்பத்தை கெடுத்ததும் இல்லாம ச்சே. கலை, அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு போது அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. சரி, இப்பதான் நம்ம செஞ்ச தப்ப உணர்ந்துட்டோம்ல. வா, அம்மா நிச்சயமா நம்மள மன்னிச்சிருவாங்க. வா கலை. ஹலோ, எப்படி இருக்க திலகா? நான் நல்லா இருக்கேன். உங்ககிட்ட இருந்து ஃபோன் எப்போ வரும்னு ஏங்கிக்கிட்டே இருந்தேன். கேட்ட உடனே பதில் சொல்லாம லேட்டா பதில் சொல்றியே, ஏ? இல்லை, என் ஹஸ்பண்ட் இருக்காரான்னு பார்த்துட்டு தானே பேச முடியும். எப்படி இருக்கீங்க டார்லிங்? இதுக்கு முன்னால நான் பேசினப்போ ரொம்ப கோவமா பேசினேன். இப்போ கொஞ்சம் பேசுற மாதிரி தெரியுது. குடும்ப பொண்ணுகிட்ட தப்பு தப்பா பேசினா கோவம் வராதா? இப்போ டார்லிங்னு சொல்ற, எப்படி உன் மனசு மாறுச்சு? என் மேல உயிரையே வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அதை நினைச்சு பார்த்தேன். ச்சே, பாசமே இல்லாத என் புருஷன் கூட வாழறதை விட உங்க கூட வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். உன் புருஷனுக்கு உன் மேல பாசமே இல்லையா? அதெல்லாம் நான் நேர்ல வந்து சொல்றேன். ஆமா, எங்க சந்திக்கலாம்னு சொல்லுங்க டாலே. இன்னைக்கே சந்திக்கலாமா? நீங்க எப்ப கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் நான் வர தயாரா இருக்கேன். அப்ப 1 ஹவர்ல நான் சொல்ற இடத்துக்கு வரியா? சொல்லுங்க டார்லிங். வந்துடுறேன் டார்லிங். பாய். இந்த மேட்டரை போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? இல்லை, சரவணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சொல்லு திலகா. சரோ, அவன் இப்ப பேசினா. யார் பேசினா? என்ன சரோ, யாருன்னு கேக்குறீங்க? அதான் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றான்னு சொன்னேன்ல. ஓ, சாரி. நான் வேற ஏதோ மூட்ல இருந்ததுனால ஞாபகத்துக்கு வரல. சொல்லு, என்ன சொன்னா? இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி நான் அவனுக்கு ஃபேவரா தான் பேசியிருக்கேன். அவன் நம்பிட்டான திலகா? நம்ப வச்சுட்டேன். உடனே சந்திக்கணும்னு சொன்னேன். ஈசிஆர் ரோட்ல கபாலீஸ்வரர் நகர் பீச்சுக்கு வர சொல்லியிருக்கான். அவனை விடக்கூடாது திலகா, உடனே கிளம்பிடு. ஆமா, நீங்க வரலையா? நான் நேரா அந்த இடத்துக்கு வந்துடுறேன் திலகா. சரோ, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்களே. நீ இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? இல்ல, முதல்ல உங்களுக்கு சொல்லிடலான்னு நினைச்சேன். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடவா? போலீஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன். ஃபோனில் சொல்கிறத விட நேரில் சொல்கிறது தான் பெட்டர். நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன், நீ கிளம்பு. சரி சரோ, ப்ளீஸ் லேட் பண்ணாமல் வந்துருங்க. உன்னை விட அவனை பிடிக்கணும்னு எனக்கு தான் வேகம் அதிகமாக இருக்குது. பார்த்து அவனை அந்த இடத்துலயே கொலை பண்ணிடுவேன். வேணாம் சரோ, கோவத்தில் ஏதாவது பண்ணிடாதீங்க ப்ளீஸ். போலீஸ் வர்ற வரைக்கும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நீ கிளம்பு முதல்ல. சரி, நான் கிளம்புறேன்.
இந்த இடத்துக்கு தானே வர சொன்னா? யாரையும் காணுமே. நான் சீக்கிரம் வந்துட்டேனா? இன்னும் காணுமே. நான் ஒருவேளை இடம் மாறி வந்துட்டேனா? வர சொல்லிட்டு ஏன் வரல? ஒருவேளை நான் பேசினதை அவன் நம்பலையா? நான் ஏமாத்துறேங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டானா? அவன்கிட்ட இருந்து ஃபோனும் வரல. வரதா இருந்தா வந்துகிட்டே இருக்கேன், நான் வர லேட் ஆயிடுச்சு சாரின்னு சொல்லுவான்ல. அவன் ஃபோனும் பண்ணல. இனிமே வரமாட்டான். நாம போயிடுவோம். எழுந்துடா, எழுந்துடா, எழுந்துருன்னு சொல்றேன்ல, எழுந்துரு, எழுந்துடா. பாடி, டெட் பாடி ஏன் கார்ல எப்படி? சொல்லு திலகா, அவனை பார்த்துட்டியா? சரோ, இல்ல, அவனை பார்க்கல. ஆக்சுவலா அவன் வரல. வரலையா? அவன் வரல. ஆனா என் காருக்குள்ள ஒரு டெட் பாடி இருக்கு. டெட் பாடியா? உன் காருக்குள்ளயா? ஆமா சரோ, எனக்கு ஃபோன் பண்ணவன தேடி போனேன். ஆனா திரும்பி வந்து பார்த்தா என் காருக்குள்ள ஒரு டெட் பாடி இருக்கு. உன் காருக்குள்ள எப்படி டெட் பாடி வந்துச்சு? எனக்கு புரியல. உனக்கு ஃபோன் பண்ணவனா இருக்குமா? தெரியல சரோ. அவனா இருந்தாலும் அவ எப்படி டெட் பாடியா ஏன் காருக்குள்ள? சரோ, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணட்டுமா? வேண்டாம். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா அவங்க உன் மேல சந்தேகப்படுவாங்க. ஏன் மேல எதுக்கு சந்தேகம் பண்ணும்? நானா கொலை பண்ணேன்? நீ கொலை பண்ணல. ஆனா டெட் பாடி உன் கார்ல தானே இருக்கு. நீ பண்ணல நிரூபிக்கிறது அப்புறம். ஒருவேளை நிரூபிக்க முடியாம போச்சுன்னா? சரோ, சரோ, நான் ஒரு அட்வொகேட். நீ அட்வொகேட் தான். ஆனா இந்த விஷயத்துல நீ சொல்றபடிலாம் இல்ல. நான் சொல்றபடி கேளு. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. டெட் பாடியை மறைக்கணும். மறைக்கணுங்கிறத விட எரிக்கணுங்கிறது தான் சேஃப். வெளியே தெரியாம இருக்கும். என்ன சொல்றீங்க சரோ? பாடியை நாம எரிக்கிறதா? போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணாம இருக்கணும்னா வேற வழி இல்ல திலகா. நான் உன்னை காப்பாத்தி ஆகணும். நான் சொல்றபடி செய் திலகா. நீ அங்கிருந்து கார் எடுத்துட்டு கிளம்பு. வழியில ஒரு கேனை வாங்கிக்கோ. பெட்ரோல் பங்க்ல 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கிக்கோ. நான் சொல்ற இடத்துக்கு வா. அங்க வச்சு பாடியை எரிச்சிடலாம். ஓகே, இப்ப நான் எங்க வரணும்? அந்த பிளேஸ் பனையூர் பீச். ஓகே, ஓகே, நான் வந்துடுறேன். சரி.
மேடம். எவ்வளோ மேடம்? டேங்க் ஃபுல்லாக இருக்கு. கேன்ல 5 லிட்டர் வேணும். கேன்ல எல்லாம் கொடுக்க முடியாது, டேங்க்ல போட்டுக்கோங்க. இல்லைங்க, டேங்க் ஃபுல்லாக இருக்கு. நான் சரிங்க எப்பவுமே மேடம். இங்கே தானே வாங்குவேன். சரி மேடம். சீக்கிரம். DGP செந்தமிழ் அரசி. ஹலோ, டிஜிபி மேடமா? அதான் சொல்றேன்ல டிஜிபின்னு. சாரி மேடம், உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லாமா வேண்டாமான்னு டென்ஷனில் இருந்தேன். அதான் வேற ஒன்றும் இல்லை. நீங்க யாரு, என்ன வேணும்? வக்கீல் திலகா உங்களுக்கு சொந்தமா மேடம்? என்ன மேடம் பதில் பேசாமல் இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லு. யாரோ ஒரு ஆளை கொலை பண்ணி டெட் பாடியை காரில் வச்சுருக்காங்க. பெட்ரோல் பங்க்கில் கேனில் பெட்ரோல் வாங்கினாங்க. கேனில் எதுக்கு மேடம் அவங்க பெட்ரோல் வாங்கணும்? அந்த டெட் பாடியை எரிக்கிறதுக்காக வாங்கியிருக்காங்க. நீ பாத்தியா? பாடியையும் பார்த்தேன், அவங்க பெட்ரோல் வாங்கினதையும் பார்த்தேன். இப்போ அவங்க ஈசிஆர் ரோட்டில் சந்தீப் அவென்யூக்குள்ளே போகிறதையும் பார்த்தேன். நீ யாரு? ஹலோ ஹலோ, சொல்லு திலகா, நான் வந்துட்டே இருக்கேன் திலகா. ஐயோ சீக்கிரமா வாங்க, நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்கே வந்துடுவேன். நான் பாட்டுக்கு அந்த டெட் பாடியை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பேன். நீங்க தான் அதாகும் இதாகும்னு யாராவது பார்த்துருவாங்களோட பயமா இருக்கு. உனக்கு பயமா இருக்கா? நீ கொலை பண்ணவே பயப்பட மாட்டியே, இதுக்கு போய் பயப்படுறியா? என்ன சொல்றீங்க சரோ? இல்ல, கொலை பண்றதுக்கே உனக்கு பயம் கிடையாது, இதுக்கு பயப்படுறியான்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சரி சரி, பயப்படாம தைரியமாடு, நான் வந்துடுறேன். சரி சீக்கிரமா வாங்க ப்ளீஸ். ஓகே.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.